4 மற்றும் 5. Proverbs chapter 10. ஆமென். இன்னொருத்தர் படிங்க. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தில் உண்டாகும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் சுற்றியுள்ள மகன், அரசு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சை காட்டுகிறது. ஆமென். இங்கிலீஷ்ல ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக அளவுல இன்னைக்கு பெஸ்ட் செல்லர் புக்கு அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றாங்கல்ல, பணக்காரன் ஆவது எப்படி, ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி, நிறைய இன்னைக்கு அதை குறித்த டீச்சிங்ஸ். ஆமா தானே, ஆமா தானே. எதுக்கு படிக்கிறீங்க? படிச்சு முடிச்சதும் ஒரு நல்ல வேலை. நல்ல வேலைன்னா நல்ல சம்பளம். ஆமா தானே, நல்ல சம்பளம். அதை தொடர்ந்து வீடு, வண்டி, வசதிகள். இது வேண்டான்னு சொல்றவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமா தானே. எனக்கு வீடு வேணா, நான் ரோட்லயே பத்துக்கிறேன்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களாங்க? இப்படி இருக்கிறீங்களா யாருன்னா? எல்லாம் பசங்க உருன்னு என்ன பாக்குறானுங்க, யாரும் இல்லை. ஆமா தானே. ஓகே, இந்த காலை வேளையில ஏழையாவது எப்படி, ஐஸ்வர்யவானாவது எப்படி அப்படின்னு வாலிபர்களுக்கான ஆலோசனையா வேதம் சொல்லுகிறது. என்ன மாதிரி 55 வயசு ஆளுக்கு இல்ல, ஃபார் யங் பீப்புள், வாலிப பிள்ளைகளுக்கு. எல்லாம் கொஞ்சம் நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன், சொல்லுங்க, ஏழையாவான். He becometh poor that dealeth with a slack hand. இது ரொம்ப பழைய வெர்ஷன் பைபிள்ல. ஆமா தானே. One who works in a lazy hand becomes poor. அதான் சொல்லு. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் என்னவாகிறான்? சொல்லுங்க, ஏழையாகிறான். ஏழை ஆவறதுக்கு மிக தெளிவான விளக்கம் இங்க தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. எப்படி வேலை செய்யணுமா? ஏழை ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் சோம்பேறியா. எப்படி சோம்பேறியா வேலை செய்ய தெரியுமா? வேலைத்தான். இப்ப நான் செஞ்சது வேலைத்தான். எப்படி செஞ்சேன் பத்தியா? அதுவும் பாக்குறப்போ அப்படி நான் போயிட்டு ஒன்னு அதுதான். காலமெல்லாம் பிச்சைக்காரனா வைக்கணும் நான் சொல்ல. ஓகே,
டச் பேங்க் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க இல்ல, பெங்களூர்ல, சென்னையில, டெல்லியில, பாம்பேல, கல்கத்தால அங்கதான் இருக்கும் டச் பேங்க். டூயிஷ். ஓகே. அந்த பேங்கினுடைய பிரான்ச் பல ஐரோப்பா நாடுகள்ல இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு 18 வயசு பையன், நல்லா கவனிங்க, 18 வயசு பையன் அந்த பேங்க்குக்கு போனான். அவங்கிட்ட அக்கௌண்ட் இல்ல. அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல அவர் ஒரு செக் கொடுத்திருந்தார். சின்ன ஒரு 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 $20, $20 மதிப்பு தான், 20 பிராங்க். அது கூட அந்த பணம் பிராங்க், அவ்வளவு மதிப்பு தான். அந்த பணத்தை அவர் என்ன பண்ணாரு, பையனுக்கு கொடுத்தாரு. அவன் வாங்க போனான். வெறும் 20 பிராங்க் இல்ல, ஒரு 500 ரூபாய் 600 ரூபான்னு நினைச்சுக்குங்களேன், அவ்வளவு தானே. இவனை அந்த பேங்க் கேஷியர் இல்ல, காசு கொடுக்குறோம், ரொம்ப கேவலமா பார்த்தாராம். 20 ரூபாய் வாங்க வந்துட்டுக்குது பாரு. இப்போ 1,00,000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்கிறோம்னா மரியாதையா வேறதான். 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு செக் எழுதி கொடுத்தானா மேல இருந்து கீழே வரலாம் பார்க்குவாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இவனை ரொம்ப குறைவா, ரொம்ப கேவலமா பார்த்திருக்காங்க. எப்படி அந்த பணத்தை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு, என்னை கேவலப்படுத்தின இந்த பேங்க்குக்கு ஒரு நாளைக்கு நானே வைஸ் பிரசிடென்ட் ஆகணும். விபி அங்கெல்லாம் போஸ்ட் டைரக்டர் இல்ல, வைஸ் பிரசிடென்ட். நானும் வைஸ் பிரசிடென்ட் ஆகும். சரி, அடுத்த நாள் பேங்க்குக்கு போனோம். பேங்க்குக்கு போறப்ப அந்த முந்தின நாள் போனால அங்க பார்த்தா எல்லாரும் உட்கார்ற இடம், பேங்க்ல போட்டுக்கிற அந்த சேருங்கோ அழுக்காக்குது. அங்க பூ ஃப்ளவர் வாஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஃப்ளவர் வாஸ் மாத்தல. அந்த இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல புடிங்க போட்டுக்கிறாங்க வயசானவங்க நடக்கிறதுக்கு. அது ஃபுல்லா கரையாக்குது, சாக்கையாக்குது. இத பார்த்தான். ஒண்ணும் இல்ல, ஒரு துணி எடுத்துக்கினான். பேங்க்குக்கு போனான். பேங்க் திறந்தாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க போறாங்க. இவன் துணி எடுத்து அந்த அழுக்கான இடத்தெல்லாம் தொடச்சான், சேரெல்லாம் தொடச்சான். தொடச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாரு. அன்னைக்கு வந்தவரு, என்ன இன்னைக்கு இந்த ஏரியா இவ்வளோ கிளீன் ஆக்குது, எப்படி ஆச்சு இதுன்னு ஒண்ணு. இந்த கடைசி ஃப்ளவர் வாச தொடச்சிட்டு வேற ஒரு பூவை மாத்தின்னுக்கிறான். இவன் யார் நீ, ஏன் இதெல்லாம் பண்ணுகிறன்னு உடனே, இல்ல சார், நேத்து எங்க அப்பா ஒரு செக் கொடுத்தாரு, இங்கத்தான் வாங்கிட்டு போனா, அப்ப இப்படி இருந்துச்சு, 10 பேர் போற இடம் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை நான் கிளீன் பண்ண வந்தேன். அப்படியா? ஓகே, நான் உனக்கு 100 பிராங்க் தரேன், வாரத்துல 2 நாள் பண்ணிடுனாரு. யாரு? மேனேஜர். நான் 100 பிராங்க் தரேன், வாரத்துல 2 நாள் பண்ணிடு, தேங்க்யூ அப்படின்ட்டு வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் போய் பண்ணான். அந்த மேனேஜர் அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு, சரி நான் உனக்கு 500 பிராங்க் கொடுக்குறேன், டெய்லி வந்துரு, வெறும் இப்போ அங்கல்ல மட்டும் இல்ல, என் கேபின் கூட கிளீன் பண்ணிடு. ஒத்துக்குனா. இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே, நான் உனக்கு 1000 பிராங்க் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், நம்ம பணத்திலே சொல்றேனே, 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஃபுல் பேங்க் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. வெரி குட், கிளீனா மெயின்டைன் பண்ண. ஒரு ஒரு 2 மாசம் கழிச்சு ஜெனரல் மேனேஜர் விசிட் பண்றாரு இந்த பேங்க. அது இட்ஸ் ரொட்டீன் விசிட். எல்லா விசிட்டும் பண்ணிட்டு இந்த பேங்க்குக்கு பார்த்தா அவ்வளோ பாலிஷ் போட்ட மாதிரி அப்படியே கிளீன் ஆக்குது. அவர் யாருங்க மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்? இவர் தான். என்ன பண்ண, அவரு அந்த ஜெனரல் மேனேஜர் கீழே 15 பேங்க் இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, ஓகே
நான் உனக்கு 15 எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். 15 பேங்க்குக்கு ஒருத்தனை நீ சூப்பர்வைஸ் பண்ணிக்கின்னு இந்த 15 பேங்க்கையும் இந்த மாதிரியே மாத்திடணும் அப்படின்னு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை வாங்கிக்கின்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். இப்படியே ஒரு 4 நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, ஒரு சில ஆண்டுகள் கூட கடந்தது. கடந்த பிறகு ஒரு நாள் வந்துச்சு. வந்தபோது அந்த என்டையர் பேங்க்ல அதிகமா சம்பளம் வாங்குறவனா மாறினான். ஃபர்ஸ்ட் அந்த பேங்க்லயே அதிகமா சம்பளம் வாங்குற ஆளா மாறினா முதல்ல. ரெண்டாவது, வாங்கின சம்பளத்தை அப்படியே அந்த பேங்க்லயே டெபாசிட் பண்ணிட்டு வந்ததுனால ஷேர்ல இவனது எல்லாரை காட்டிலும் அதிகமான ஷேரா மாறுச்சு. நேச்சுரலா வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டு. நான் 18 வயசுல இந்த பேங்க்ல என்டர் ஆனப்போ 20 பிராங்குக்காக உள்ள போனேன். அவன் சோம்பர் கையில வேலை செய்யாம சுறுசுறுப்பா வேலை செய்ததுனால அவன் என்னவா மாறினா, அந்த பேங்க்குக்கு, சரி நீங்க புரிஞ்சுக்கும்படியா சொல்றேன், மேனேஜிங் டைரக்டரா மாறினான். அந்த பேங்க்குக்கு என்ன சொல்ல வர, எந்த வேலையோ சுறுசுறுப்பாய் நீ செய்யும் பொழுது செல்வத்தை அது உனக்கு உண்டாக்கும். இப்ப படிக்கிற பசங்க படிக்கிறீங்க, நீங்க எப்படி படிக்கணும்? சுறுசுறுப்பா படிக்கணும். நம்ம அடைய வேண்டிய லக்கை, நம்ம அடைய வேண்டிய கோல், அதை மனசுல வச்சுன்னு படிக்கணும். நான் என்னவா மாற விரும்புறேன், என்னவாக விரும்புறேன்? வாட்ச்மேன் ஆயிட்டா போதும். என்ன ஆக விரும்புறேன்? ஸ்வீப்பர் வேலைக்கு போவேன். அது கூட கிடைக்காது உனக்கு. ஒரு சமுதாயத்துல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உனக்குள் ஒரு தரிசனம் இருந்தால், ஒரு வாஞ்சை இருந்தால், you have to work towards that. அதை நோக்கி வேலை செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? சோம்பர் கையால. நான் சொன்னேன் அப்படி இல்ல. அப்படின்னா எள்ளுன்னா எண்ணெய் ஆட்டம் வேலை செய்யணும். பழமொழிக்குது. எள்ளுன்னா என்னன்னு சொல்லணுமா? எண்ணெய் ஆட்டம். நம்ம நடக்கிறதே ஆயிடுச்சு, நம்ம நடையே இப்படி ஆயிடுச்சு. வாலிப பிள்ளைங்க பைபிளை விட நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இடம் வேற எதுவுமே கிடையாது. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ என்னத்தை உண்டாக்கும்? செல்வத்தை உண்டாக்கும். உங்க படிக்கிறீங்க, நல்லா. அதுக்கு இது என்ன நாட்கள்? இது என்ன சீசன்? படிக்கிற சீசன். படிக்கிற சீசன்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. வேற எதுவும் பண்ணி நிற்க கூடாது. படிக்கிறப்போ கேட்டா நோண்டி நிற்க கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. படிக்கிற நேரத்துல படிக்கணும். படிச்சு சுறுசுறுப்பா படிச்சு நல்லா படிச்சு வாழ்க்கையில என்ன உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அதுக்கு ஒரே வழி உழைப்பு. அது எப்படிப்பட்ட உழைப்பு? சோம்பர் கையின் உழைப்பு அல்ல, ஸ்லாக் ஹேண்ட் இல்ல. எப்படி? ஸ்லாக் ஹேண்ட் இல்ல. எப்படிப்பட்ட ஹேண்டு? எப்படிப்பட்ட ஹேண்டு? டிலிஜென்ட் ஹேண்ட். சுறுசுறுப்பாய் வேலை செய்கிற கைகள். இப்போ எனக்கு ஐ லைக் ரன்னிங் அரவுண்ட். எனக்கு சேர் மேல உட்காந்து கால் மேல கால் போட்டுன்னு டீ குடிக்க பிடிக்காது. ஓடினே டீ குடிக்க தான் பிடிக்கும், ரன்னிங். ஏன்னா எப்போ நான் சேர்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிப்பனோ எல்லா நோயும் வரும். எல்லா நோயும் அப்பதான் வரும். சுகர் வரும், பிபி வரும், எல்லாம் வரும். நம்முடைய ஹெல்த்துக்காக சுறுசுறுப்பாய் அது பிராக்டிஸா மாறணும். சுறுசுறுப்பு என்பது என்ன சொல்லுங்க? என்னவா மாறணும்? பிராக்டிஸா மாறணும். நாளைக்கு சென்னைக்கு போறேன். இன்னைக்கு ராத்திரி படுக்கிறப்போ அலாரம் வச்சுட்டு சென்னைக்கு 4:30 மணிக்கு வண்டி எடுக்கணும். 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்க போகும்போதே
நாளைக்கு காலையில நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கணும்ட்டு மனதை ப்ரிப்பேர் பண்ணின்னு படுக்க போறேன், ஆயத்தப்படுத்தின்னு படுக்க போறேன். இப்ப சரியா 4 மணிக்கு விழிப்பு வருது, அலறாம் அடிக்குது, எந்திரிச்சு வேக வேகமா ரெடி ஆகுறேன். ரெடி ஆயிட்டு 4:30 மணி 4:45 அந்த ரோடு 6 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு போய் அங்க கிளாஸ் எடுத்துட்டு மறுபடியும் 6 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு வீட்டுக்கு வரேன். அடுத்த நாள் காலையில இப்படி சேலத்துக்கு போனோம். ஆனா அது கொஞ்சம் லேட்டா கிளம்புனா கூட பரவாயில்ல, 7 மணிக்கு கிளம்பி போய் ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அடுத்த நாள் ஓய்வு எடுக்கிற நேரம், போய் காலேஜ்ல என்ன வேலைக்குதோ பார்த்துட்டு வந்து ஓய்வு எடுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில 10 மணிக்கு இருக்கணும், 8 மணிக்கு ஏஞ்சா சொல்லுங்க, 8 மணிக்கு ஏஞ்சா எப்படி போய் சேர முடியும்? லேட்டா போய் அதுக்குள்ள அங்க மீட்டிங்கே முடிஞ்சிடும். இப்போ நம்ம லைஃப்ல யோசனை பண்ணி பாருங்களேன், நான் இதை அடைய வேண்டும். இதை அடையணும்னா எல்லாருக்கும் ஜாலி தான். அதுவும் இந்த குளிர் காலத்துல 2 காலுக்கு சென்டர்ல இப்படி கை வச்சுக்கணும், அப்படியே ஒரு கழிச்சு பத்துக்கணும், ஜாலியா இருக்குது. ஆமா தானே? ஆமா. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அறுப்பு காலத்துல, ஹார்வெஸ்ட் டைம்ல என்ன கணும்? கையில கொடுக்கணும். அறுப்பு காலத்துல, கோடை காலத்துல பாருங்க அடுத்த வசனம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன். அறுவடை டைம்ல எங்க இருக்கணும்? அறுவடை டைம்ல எங்க இருக்கணும்? வயல்ல. தூங்கி நின்றா ஒன்னும் கிடைக்காது. அறுவடை நேரத்தில் தூங்குனா ஒன்னும் கிடைக்காது. இது அறுக்கிற நேரமா? கையில என்ன இருக்கணும்? கூட இருக்கணும். நீ வயல்ல இருக்கணும். இத பிராக்டிஸா மாத்திக்கணும். என்ன எப்படி மாத்திக்கணும்? சொல்லு அப்புறம் அப்படின்னா காலம் எல்லாம் இப்படியே தங்கணும். காலம் எல்லாம் எப்படி தங்கணும்? இப்ப கரியா இப்படி தங்கணும். வாலிப பிள்ளைங்க நம்ம, ஆமா தானே? இன்னும் இப்ப படிக்கணுமா? ஒரு நேரத்தை குறிச்சு அந்த நேரத்துல எந்திரிச்சு என்ன பண்ணணும்? படிக்கணும். கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாரும் வர முடியாது, முயற்சி செய்யணும். நல்லா படிக்கணும், உன்னை தயார்படுத்திக்கணும். நான் எப்பவுமே நம்பர் 2 இருக்க விரும்புறது இல்ல, அங்குமே நான் நம்பர் 2 இருக்க விரும்புறது இல்ல. அப்போ அது திமிரானா? இல்ல, திமிர் இல்ல, அது என்னுடைய டிசையர், என்னுடைய வாஞ்சை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி நம்பர் 2. எங்குமே நான் நம்பர் 2 இருக்க விரும்புறது இல்ல, நம்பர் 1 இருக்க விரும்புறேன். அண்ட் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் தட். அதை நோக்கி வேலை செய்வேன் நான், அதை நோக்கி என்னை தயார்படுத்திக்குவேன். நம்பர் 1 இருக்கணும்னா அது கஷ்டமான வேலை, ஆனா அதை நோக்கி நான் என்ன பண்ணிக்குவேன்? என்ன தயார்படுத்திக்குவேன். நேற்று காலையில என் தம்பிமார் ஒரு 4 பேரு என் கூட வேலை செஞ்சாங்க. கேளுங்க, இதை நீ செய், இதை நீ செய்யின்னு சொன்னா இல்ல, என்ன பண்ண? கட் பண்ண, இது போட்டு சேர்த்து வச்சேன். இது செய்யுங்கப்பா, என்னால முடிஞ்சது என்ன, என் வயசுக்கு என்னால என்ன முடிஞ்சதோ அதை நான் செஞ்சேன். என்னால முடியாத வேலையை வாலிப பிள்ளைங்க செஞ்சாங்க. இப்ப வந்து பாருங்க, அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா நீட்டா அழகா இருக்கு. சோம்பர் கையோட வேலை செஞ்சோம்னா உருப்பிட மாட்டோம். சுறுசுறுப்பா வேலை செஞ்சா ஐஸ்வர்யவானாய் மாறும். இது நம்ம இது கிளீன் பண்ணி போடுறது, இதை பத்தி பேசல நான், இதுக்கு சொல்லல. எதுக்கு சொல்றேன்? உன் ஃபியூச்சருக்காக சொல்றேன், உன் எதிர்காலத்துக்காக. உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ எப்படி வேலை செய்யணும்? சுறுசுறுப்பா செய்யற வேலைய சுறுசுறுப்பா செய்யணும். இப்போ உங்க ஏதோ கம்பெனில அருண் வேலை செய்யற, அங்க 8 மணிக்கு இருக்கணும்னா 8:05 போக கூடாது, 8 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாலேயே போகணும், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாலேயே போகணும். மேல இருந்து அதிகாரிகள் பார்த்துன்னுக்குறாங்க. கவர்மெண்ட்ல இல்ல பெரிய பெரிய கம்பெனில சிஆர்னு ஒண்ணு இருக்குது. சிஆர்
கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். மேலதிகாரிகள் தனக்கு கீழே வேலை செய்யறவனை குறித்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எழுதுற கடிதம் அது. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். உதாரணத்துக்கு மேனேஜர் இருக்கிறாரு. மேனேஜர் சூப்பர்வைசரை பத்தி, இந்த சூப்பர்வைசருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா வேணாவான்ட்டு மேனேஜ்மெண்ட் கேக்குது. அதுக்கு இந்த மேனேஜர் என்ன பண்றாரு, இந்த சூப்பர்வைசர் பத்தி சிஆர் அனுப்புறாரு. யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கு பேர் தான் சிஆர், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். அந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் நம்ம கிட்ட பேசி அனுப்புறது இல்ல, நம்மள பல நாட்கள் அப்சர்வ் பண்ணி, பல நாட்கள் நம்மை கவனித்து அதுக்கப்புறம் அனுப்புறது தான் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். வாலிய பிள்ளைங்களே, உங்க சிஆர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுங்க, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிங்க. வேலை செய்யறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. அதுவும் எப்படி செய்யுங்க? சத்தமா பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சுன்னு சுறுசுறுப்பா சொல்லுங்க. சுறுசுறுப்பா. எப்படி சுறுசுறுப்பா? வேலை செய்யறவங்க உண்டு, வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவங்க உண்டு. வீட்டுக்கு போறப்போ ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மேல இருந்து பார்த்துன்னுக்கிறவரு தான் ரொப்புறவரு பாஸ்கெட்ட. இந்த கூடைய ரொப்புறவரு நீ எவ்வளவு பொறுக்கிறன்றது இல்ல, நீ பொறுக்கிறந்தின் அடிப்படையில கூட ரொம்பறது இல்ல. ரூத்துன்றவ கதிர் பொறுக்க போனா மாஞ்சு மாஞ்சு வேலை செஞ்சதுனால ரொம்புச்சு இல்ல, போவாஸ் கண்ல தயவு கிடைச்சதுனால ரொம்புச்சு. இப்ப மேல இருந்து பாக்குறாரு யாரு? ஆண்டவர். அவர் தான் கூட ரொப்புறாரு. எந்த மனுஷனாலையும் நிரப்ப முடியாது, ஆண்டவர் தான் நம்முடைய பாத்திரத்தை நிரப்புறவரு. அப்போ அவருக்காக செய்யற வேலை உனக்காக செய்யற வேலையா நினைச்சுன்னு செய்யணும். யூ ஆர் நாட், யூ ஷுட் ஒர்க் as if you are working for yourself. உனக்காக நீ செய்வதாக நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படின்னா டீ போடுறீங்க, எல்லாருக்கும் போடுற டீ வேறதான், உனக்குன்னு போட்டுக்கணும்னா எப்படி ஸ்பெஷலா? இல்ல நான் உன்ன சொல்லமா, நான் ஒண்ணு சொல்ல, டீ மாஸ்டரை சொல்றேன். ஹோட்டல்ல டீ ஆத்துறான்னு அவனு சொல்றேன். நீங்க நின்னு பாருங்களேன், நமக்கு போட்டு கொடுக்குற டீ பழைய தூள்ல. இப்ப கொஞ்ச நேரம் டீ ஆத்தணும்னு அவனுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கணும்னு தோணும். அப்ப என்ன பண்ணுவான், டக்குன்னு டீ இல்லையா மாத்தி போட்டு ஒரு கிளாஸ் அதை எடுத்து தனியா வச்சிருவான். நின்னு பாத்தியானா அது அவ்வளோ சிறப்பா இருக்கும். ஏன்னா அது யாருக்காக செஞ்சது? அவனுக்காகவே. அப்படித்தான் நம்முடைய வேலை இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவருக்காக, அதன் பலன் நமக்காக உண்டாகும்படி செய்ய வேண்டும். கோடை காலத்துல சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சை உண்டாக்குகிறவன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழங்கள் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.